அன்பான ஜோதிட அபிமானிகளே, இன்றைய நாட்களில் திருமணத்தில் 16 பொருத்தத்தில் 10 பொருத்தத்தில் 5வது இருக்கணும். அதில் ரட்சி பொருத்தம் என்பது மிக முக்கியமானது. இந்த ரட்சி பொருத்தம் இல்லாதது தான் இன்றைய நவயுகத்தில் பாடருடைய மன வாழ்க்கை சார்ந்த பல பின்னடைவுகள் நாளொரு மேனியும் பத்திரிகை வாயிலாக நடக்கிறோம். அதாவது அவை சார்ந்த சில உண்மைகளை நான் சொல்கிறேன். பொதுவாக ஜாதகமே இல்லாததற்கு உங்களுக்கு உள்ளங்கையில் காணப்படும் ரேகைகள் கூட சில வில்லங்கங்களை உங்களுக்கு அறிமுகக்காற்று போடுவதை நாம் அறியலாம். பொதுவாக திருமணங்கள் 16 பொருத்தத்தில் 10 பொருத்தம் என்ன பார்ப்பது உண்டு. அக்காலத்தில் இந்த ரட்சி பொருத்தத்தை தாலி பொருத்தம் என்பார்கள். இந்த தாலி பொருத்தம் இல்லை என்றால் கூட அப்போ திருமணத்தை இக்காலத்தில் அதையெல்லாம் பார்க்காதனால்தான் நாளொரு மேனி இல்லாத வில்லங்குகள் வருது. பொதுவாக திருமண சாஸ்திரத்தில் ஜாதகத்தில் முக்கியமாக கணிக்கப்பட வேண்டும். திருமண காலத்தில் ஆண் பெண் ஜாதகத்தில் என்ன திசை நடைபெறுகிறது, தசாபுத்தி ஒத்து வருதா, இதையே நீங்கள் நிர்ணயம் செய்ய வேண்டும். அது கோச்சார ரீதியாக இருவரும் குரு சனி ராகு கேது போன்ற திசைகளில் கிரகம் இவ்வாறு இருப்பது கூடவே கூடாது. அதாவது அது எவ்வாறு உள்ளது என்பதையும் பார்க்க வேண்டும். அது வருகிற திசைகளில் யோக திசைகளா, அவை யோகமான திசைகளா, மற்றும் ஜாதகத்தில் பலம் எவ்வாறு உள்ளது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், கலத்திரக்காரன் சுக்கிரன் நிலை என்ன, இதெல்லாம் பார்த்து தான் அதை ரெண்டாம் இடம் 2ஆம் வீட்டிற்கு அதிபதி எப்படி இருக்கிறார், 7ஆம் வீட்டிற்கு அதிபதி எப்படி இருக்கிறார் என்று மேலே கூற அனைத்து கிரகங்களையும் ராசி மற்றும் நவம்பர் ஆகியத்தை சீர்தூக்கி பார்த்தா தான் இந்த மாதிரி திருமண வில்லங்கங்கள் வராது. பொதுவாக இன்னும் சில ஆண்களும் பெண்களும் ஒரே இருவருக்கும் தசாசந்தி கூடாது. தசாசந்தி இருந்தால் கூட இருவருக்கும் சரி திசை இருந்தால் வீணான வில்லங்கங்கள்